வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அது என்னென்ன பண்ணலாம், கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருக்கிறவங்க எந்தெந்த பொசிஷனுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதலாம், அந்த எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைனாக ஆஃப்லைனாக சேம் திங், எதெல்லாம் வந்து வித் புக் எக்ஸாம் வித்தவுட் புக் எக்ஸாம்ஸ், சிபிடியில் எப்படி நம்ம ஆக்ட் பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அப்ளை பண்ணுறது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்ளை பண்ணுறது எப்படிங்கிற டெமோ வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்த நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4/4/2025 இது ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 24/4/2025. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 டேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்ஸ் எந்தெந்த மாதிரி நடைபெறும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 19/5 23/5 வரைக்கும் நடக்குது. கிட்டத்தட்ட 5 நாட்கள் நடக்குது. 9 செஷன்ஸாக நடக்குது. ஸோ மார்னிங் ஒரு செஷன், ஆஃப்டர்நூன் செஷன் மாதிரி 9 செஷன்ஸ் நடக்குது. அதே போல் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ், இது ஃபஸ்ட்டு வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸும் 4 டைப்ஸில் இருக்குது. 40%, 60%, 80% அண்ட் 100%. சில எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100% சிபிடியாக இருக்கும். வெறும் நீங்கள் கம்ப்யூட்டரில் மட்டும் என்டர் பண்ணால் போதும். ரிமைனிங் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40% வந்து கம்ப்யூட்டராகவும் 60% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ அதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 26 29 வரைக்கும் 4 நாள் 8 செஷனாக நடக்குது. எக்ஸாம்ஸ் வந்து காலையில் 9:30க்கு ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 9 o'clock அப்புறம் யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 9:30 to 12 o'clock வரைக்கும். ஆஃப்டர்நூன் வந்து 2:30 to 5 o'clock 2.5 மணி நேரம் நடக்கும். தேர்வுக்கான கட்டணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதிவு கட்டணம், ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக 30 rupees. சேம் திங் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 200 rupees வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். எல்லா எக்ஸாம்ஸும் நீங்கள் பார்க்கும்போது எந்த எக்ஸாம்ஸ் வந்து 100% சிபிடி, 40% சிபிடி, 60% சிபிடிங்கிறத உங்கள் எக்ஸாம்ஸ் தகுந்த மாதிரி பார்த்துக்கங்க. இது எல்லாமே அப்பெண்டிக்ஸ் 4ல் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 252 பேஜ் இருக்குது. இதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கங்க. என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்க எழுதுகிற எல்லாருமே உங்களோட IFHRMS நம்பரை வந்து கண்டிப்பாக இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ளே என்ட்ரு பண்ணும்போது, அப்ளை பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வைக்கணும் அப்படிங்கிற பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் IFHRMS நம்பர். வெப்சைட் வந்து TNPSCயில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த ஒரு ஸ்க்ரீன் நீங்கள் பண்ணும்போதும் ஸ்லோவாகுது அப்படின்னா நீங்கள் ரிஃப்ரெஷோ பேக்கோ கொடுக்கக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஃபோட்டோ, நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம கையெழுத்து வந்து 20-30 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சைஸும் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் இந்த கேபிக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். உங்கள் ஃபோட்டோ வந்து 30-40 கேபிக்குள்ளேயும், உங்கள் கையெழுத்து வந்து 20-30 கேபிக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாற்றுத்திறனாளிகளாக இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து கொடுக்கணும். சேம் திங், இப்போ உங்களுக்கு ஸ்க்ரைப் வேணும் அப்படின்னா அந்தக்கான சான்றிதழோ மருத்துவ சான்றிதழோ இது கூட இணைக்கணும். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூ டெல்லியில் கூட சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோடு கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து விண்ணப்பதர பாடத்திட்டம் வந்து ஃபுல்லாகவே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Annexure 2ல் இருக்குது. அதில் பாடத்திட்டம் சிலபஸும் எந்த முறையில் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். இதில் சிலபஸ் அப்படிங்கிறது கண்டென்ட் இருக்கும். தேர்வு முறைங்கிறது உங்களுக்கு சிபிடியாக டிஸ்கிரிப்டிவாக இதை பொறுத்து நீங்கள் ஃபுல்லாகவே எங்கே இருக்கும். டைம் டேபிள் உங்களுக்கு Annexure 4ல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் ரஷ் த்ரூ பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீட்டெயில் வீடியோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட ஹால் டிக்கெட் வந்து 12/5/2025 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்க முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையிலேருந்து நீங்கள் 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உள்ளே வந்துடணும். சேம் திங் மத்தியானமும் 1:30 மணிக்குள்ளே நீங்கள் உள்ளே வர மாதிரி பார்த்துக்கணும். முன்னாடி ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க, ஒரு 1/2 hour லேட்டாக வந்தால் கூட உங்களுக்கு உள்ளே விட மாட்டாங்க. அதனால் கரெக்ட் டைமுக்கு முன்னாடி ஒரு 1 hourக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ வந்து அப்பெண்டிக்ஸ் ஃபிசிக்கல் லிமிடேஷன் எக்ஸாமின். இப்போ ஃபிசிக்கல் லிமிடேஷன் தான் மட்டும் இந்த அப்பெண்டிக்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும், இல்லாட்டி தேவையில்லை. இதேவே எங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து Annexure 2வும் Annexure 3யும் ஜஸ்ட் கிறிஸ்பாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எந்தெந்த இதில் எழுதணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். யார் யாருக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நீங்கள் Annexure 2 வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பேப்பருக்கான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். எக்ஸாமினேஷன் கோடு ஆரம்பித்து இந்த கோடில் என்ன சிலபஸ், இதில் எவ்வளோ சிபிடி இருக்குது, எவ்வளோ டிஸ்கிரிப்டிவ் இருக்குது அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ஜெக்டிவ் டைப் வந்து 80 marks வித்தவுட் புக்கு,
டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் வித் புக். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் எக்ஸாம், ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தகுந்த மாதிரி இது வந்து வேரி ஆகும். ஸோ இதையே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். உங்கள் எக்ஸாம் வந்து வித் புக்கா வித்தவுட் புக்கா, டிஸ்கிரிப்டிவா அண்ட் அப்ஜெக்டிவான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டீச்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். இப்போ டீச்சர்ஸ் என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள், செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் சொல்லுவோம். அவங்கள வந்து டெஸ்ட் கோட் 65. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேப்பர் டெஸ்ட் 1, ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி, டீச்சர் ட்ரைனிங் அண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கும். இதை பற்றி இதில் கேள்வியில் கேட்பாங்க. இதை ஃபஸ்ட்டு கோட் நீங்கள் பண்ண வேண்டியது 65. நெக்ஸ்ட் வந்து 72. இதில் எலிமெண்ட்ரி அண்ட் மிடில் ஸ்கூல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் எலிமெண்ட்ரி அண்ட் மிடில் ஸ்கூல் இருக்கும். 65 போனீங்கன்னா ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் பற்றி இருக்கும். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் கோட் 152. இது வந்து அக்கௌண்ட் டெஸ்ட்டு. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சம் இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் வந்து 152 எழுதலாம், இல்லாட்டி 124 எழுதலாம். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு பேப்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. 152 பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ், SO1 சொல்லுவாங்க. இதில் SO1 இருக்குது, SO2 இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்று இஓ எழுதலாம், இல்லாட்டி நீங்கள் SO எழுதலாம். இது ரெண்டுலேயுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்ஸ் இருக்குது. ஸோ சம்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சம்ஸ் அப்படிங்கிற போது என்னென்னா இஎல் பற்றி சம்ஸ் கேட்பாங்க. சேம் திங் உங்களுக்கு வந்து இஎல் ட்ரான்ஸ்ஃபர், பென்ஷன் கால்குலேஷன், சரண்டர், இது எல்லாத்துக்கான சம்ஸ் உங்களுக்கு இருக்கும். சேம் திங் மெடிக்கல் லீவ் கால்குலேஷன், எவ்வளோ மெடிக்கல் லீவ் எடுத்தால் எவ்வளோ இஎல்ல கழியும், இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் ஃபுல்லாகவே இந்த ரெண்டுலேயும் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 172. இது எல்லாத்துக்கும் பொதுவானது, எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக எழுதணும். தமிழ்நாடு ஆஃபீஸ் மேனுவல். ஸோ இந்த பேப்பர் வந்து ஓப்பன் புக் எக்ஸாம், இது வந்து வித் புக் எக்ஸாம். ஸோ இதில் புக் வச்சு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது பிடி டீச்சர்ஸ், அது கிராஜுவேட் டீச்சர்ஸ். இவங்களும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா 65, அதாவது ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன்ஸ். தென் 72 எலிமெண்ட்ரி அண்ட் மிடில் ஸ்கூல், 152 இஓ and 124 SO paper 1, at last 172 office manual. ஸோ உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் ஒரே பேப்பர் தான். ஃபஸ்ட்டு பேப்பர் கம்மியாக இருந்துச்சு, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த 2 பேப்பர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த 65 72 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால் அகெயின் பிஜி அசிஸ்டண்ட் இவங்களுக்கும் அதே தான். 65 72 152 இஓ, 124 SO, 172 ஆஃபீஸ் மேனுவல். இதே போல் நீங்கள் அடுத்த ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க, நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கீங்க, இல்லை டிஓசிஓஸ் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன எழுதணும் அப்படின்னா இதே தான். 65 72 152 124 172 இந்த பேப்பர்ஸ் எல்லாம் எழுதணும். இதில் சபார்டினேட் ஆஃபீஸர் பேப்பர் 2 அப்படிங்கிற பேப்பரும் இருக்குது. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஆஃபீஸ் மேனுவல் வந்து நீங்கள் ஓப்பன் புக் எக்ஸாமில் எழுதிக்கலாம். சேம் திங் 65 72 இது ரெண்டுமே வந்து சிபிடி, டோட்டலாக கம்ப்ளீட்டாக சிபிடியில் இருக்கும். தென் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அண்டு SO சபார்டினேட் ஆஃபீஸர், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 40-60 ரேஞ்சில் இருக்கும். 60% வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆகும், 40% வந்து உங்களுக்கு சம்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிட முடியும். இதே போல் எல்லா சிலபஸ்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த இதில் இருக்குது, கம்யூனிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. இதையுமே உங்களுக்கு நான் ஃபுல்லாக அந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதையும் பார்த்துங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேம் திங் டெஸ்ட் கோடையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்களுக்கு எந்த டெஸ்ட் கோடோ அந்த டெஸ்ட் கோடை மட்டும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். அப்ளை பண்ணும்போது டெஸ்ட் கோடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ இது டிபார்ட்மெண்ட் வைஸே இருக்கும், லேபர் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் நான் அப்ளை சொன்ன அதே தான். 65 72 34 48 27 42 இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லாங்குவேஜ் ஃபார் டெஸ்ட் ஆஃபீஸர்ஸ், ப்ரோஸ் அண்ட் போயட்ரி, டிரான்ஸ்லேஷன் அண்ட் எஸ்ஸே, டிரான்ஸ்லேஷன் காம்போசிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பேப்பர்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட். இப்போ வந்து சில பேர் வந்து தமிழே படிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான டெஸ்ட்டு இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். இது எல்லாமே ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துங்க. 65 தமிழ்நாடு ரூல்ஸ், 72 அப்படி எலிமெண்ட்ரி அண்ட் மிடில் ஸ்கூலை பற்றின டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். 48 தமிழ் ஃபஸ்ட் பேப்பர் ப்ரோஸ் அண்ட் போயம். 42 டெக்ஸ்டுவல் கிராமர் அண்ட் தமிழ் டெக்ஸ்ட். ஸோ இதில் என்னென்ன படிக்கணும் இது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ
ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் படிச்சுட்டு எழுதிக்கணும். இப்போ 27 பாருங்கள், டெக்ஸ்ட் அண்ட் டெக்ஸ்டுவல் கிராமர் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் தான், 100 மார்க்குமே டிஸ்கிரிப்டிவ் வித்தவுட் புக்கு. சேம் திங் 42 அதுவும் டிஸ்கிரிப்டிவ் தான் வித்தவுட் புக். இது ரெண்டுமே நம்ம டீச்சர்ஸ்க்கானது தான். பட் தமிழ், இப்போ தமிழ் யாருமே ஒரு சப்ஜெக்டாக படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 3 பேப்பரும் 4 பேப்பரும் நீங்கள் எழுதி ஆகணும். 65 நான் ஃபஸ்ட்டே சொன்னால் உங்களுக்கு ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன்ஸில் வரும். 100 மார்க் இருக்கும், எல்லாமே வித்தவுட் புக்கு, 230 ஹார்ஸ் இருக்கும். இதில் வந்து மினிமம் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 மார்க்ஸ். சேம் திங் 72லேயும் அதே மாதிரி தான், எலிமெண்ட்ரி அண்ட் மிடில் ஸ்கூல்ஸ் இருக்கும், 100 கொஷின்ஸ் இருக்கும், 45 மார்க்ஸ் இருக்கணும், எல்லாமே அப்ஜெக்டிவ் வித்தவுட் புக். இப்போ லாஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆஃபீஸ் மேனுவல். டெஸ்ட் ஸ்கோர் 172, ஆஃபீஸ் மேனுவல் 172 மட்டும் பார்ப்போம். 172 வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல், எக்ஸிஸ்டிங் பேட்டர்ன், ரிவைஸ்ட் பேட்டர்ன். இப்போ எக்ஸிஸ்டிங் பேட்டர்னில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் இருந்துச்சு. இப்போ ரிவைஸ்டு பேட்டர்னில் என்ன பண்ணிட்டாங்க, டோட்டலாக எல்லாமே டிஸ்கிரிப்டிவாக மாற்றிட்டாங்க வித் புக். ஸோ இதில் அப்ஜெக்டிவ் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸுக்குமே உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் தான் வித் புக்கு. இதுக்கு புக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆஃபீஸ் மேனுவல் எழுதுறவங்க மட்டும் அந்த புக்ஸ் செட் புக் இருக்கும், அந்த புக் வச்சு மட்டும் தான் எழுத முடியும். வித்தவுட் புக் கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணவே முடியாது. ஸோ அதையும் நீங்கள் புக்கையும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1, பார்ட் 2 இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்குது. இது மூணுமே வந்து டோட்டலாக அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது தான், சம்ஸு இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் நம்ம ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த அளவுக்கு டீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து 124 இல்லாட்டி 152 இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எழுதினா போதும், 137 எழுதினா அவசியம் இல்லை. ப்ரிப்பேர் பண்ணணும். 124 பார்ட் 1. இதில் இந்த கோட்ஸு வால்யூம்ஸ் இது எல்லாத்துக்கும் எனக்கு புக் கொடுத்துருக்காங்க, இந்த புக்கில் இருந்தால் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். 60 மார்க் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், 1.5 hours. இதில் வந்து 27 மார்க்ஸ் வந்து பாஸ் மார்க்காக இருக்கும். தென் வித் புக்கு, ஆல்ரெடி நான் புக் காமிச்சு வந்து லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் இருக்குது, அந்த லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸ் எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் மார்க்ஸ் 40% நீங்கள் வந்து டிஸ்கிரிப்டிவ் 40 கொஷின்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 18 மார்க் எடுத்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். 152 எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாம் இஓ, இதுலேயும் அதே தான். 60% வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ், தென் 40% வந்து பார்த்தீங்கன்னா வித் புக்கு. அப்ஜெக்டிவ் எல்லாமே வித்தவுட் புக் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் வந்து வித் புக்கு. இதில் வந்து சம்ஸ் இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுத விரும்புகிற டீச்சர்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். தேங்க்யூ.